எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரம் 2026 மே மாத ராசி பலன்கள். தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. வீடு கொடுத்த சூரியன் முதல் பகுதியில் உச்சம் பெற்ற தன்மையில இருக்காருங்க. மேலும் தனுஷை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் எப்பவுமே வலுப்பெறக்கூடாது. நான் எப்பயுமே சொல்றது தான். சுக்கிரன் வந்து தனுசு லக்னம், தனுசு ராசி, அதே மாதிரி மீனம், இவங்க 2 பேருக்குமே சுக்கிரன் கிடணும் அல்லது சுக்கிரன் மறையணும். சரிங்களா? அதாவது 8ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துல தவிர மீதி எந்த இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல திரிகோணம் கூட ஏறி இருக்கலாம். ஆனா 6, 8ஆம் இடங்கள்ல மட்டும் இந்த 2 ராசி லக்னத்துக்கு இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அப்போ சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க. அப்ப கடன் சார்ந்த அமைப்புகள், ஆரோக்கியம் சார்ந்த வழியில கொஞ்சம் தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுப்பார் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அமர்வார், குருவும் கூட சேருவார். 7ஆம் இடத்துல இருந்து குரு சுக்கிரன் 2 பேருமே ராசியை பார்க்கறது சிறப்பு. முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நன்மை தீமை 2மே கலந்த ஒரு கலவையா இருக்கும். 2வது பேரும் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்க முடியுமே சொல்லலாம். சரிங்களா? அப்ப என்னென்ன மாதிரி நன்மைகள் நடக்கும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில. சரிங்களா? எது நடந்தாலும் அது ஒரு காரணம் இல்லாம நடக்க. மேலும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்க 4ஆம் இடத்துல இருக்கிறது தாயாருக்கு முதல்ல சிறப்பு கிடையாதுங்க. சரிங்களா? தாயார், தாய் வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகளுக்கு சிறப்பு கிடையாது. 2வது அலைச்சல் அதிகமா இருக்கும் மே மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது போன்ற தன்மைகளை கண்டிப்பா கொடுக்குங்க. ஏன்னா கடந்த காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வேலை ரீதியா கொஞ்சம் பணிச்சுமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்கும். ஒரு மாதிரி டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது போன்ற அமைப்புல கண்டிப்பா கொடுத்துருக்கும். அது வந்து மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா தொடரும். சரிங்களா? வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அலைச்சல், பணிச்சுமை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மிகையாகவே இருக்கும். ஒரு மாதிரி வெறுப்பு, ஒரு சலிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும். சரிங்களா? 2வது தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது நிலம் சார்ந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ ஒரு கடன் சார்ந்த அமைப்புல வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால முதல் பகுதியில கண்டிப்பா ஹெல்த் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதை கொஞ்சம் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். அதே மாதிரி 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறுவார். 4ஆம் இடத்தை விட்டு 5, அதாவது சனியினுடைய பிடியிலிருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றது சிறப்பு. இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா எண்ணங்கள் தெளிவாகும், மனமும் உடலும் சீராகும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும், மனசு உடம்பு ரொம்ப தெளிவா இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் சரி குருவும் சரி ராசியை பார்ப்பாங்க. 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்க்கறது விசேஷம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கிறது திருமணம் சார்ந்த காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல வெற்றியை கொடுக்கும். மனம், உடல் 2மே நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவா இருப்பீங்க, தெளிவா யோசிப்பீங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதோட மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி வலுக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிஜமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த விஷயம் நடக்காம போயிருக்கும், அது இப்ப நடந்து முடியும்.
அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சிட்டு இருந்த கவலைகள் தற்போது விலகும். அவங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள், சில முக்கியமான திருப்பங்கள் தற்போது நடக்கும். குறிப்பா தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தையும், நல்ல ஒரு ஏற்றத்தையும், நல்ல ஆதாயங்களையும் மிகைப்படுத்தி கொடுக்க போகுதுங்க. அதுலயும் குறிப்பா 7ஆம் இடத்துல சுக்கிரன், குரு சேர்க்கை இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. எடுத்து அதாவது தேவைப்படும் போது ஒரு உதவி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த உதவி கண்டிப்பா கிடைக்கும். தேவையற்ற கவலைகள் மனசுல இருந்து விலகும். சரிங்களா? இந்த மே மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. நல்ல ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல தசாபுக்தி நடந்துச்சுன்னா, நிஜமாவே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. சரிங்களா? வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் உண்மை. 2வது பகுதி நல்லா இருக்கு. தெளிவா இருப்பீங்க. தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.